கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எல் கிளாசிக்கோ மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை ரொம்ப நியர்பையா போய் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே ஒரு வெற்றியோட அவங்க கணக்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இருக்காரு. அவர்ட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ஈஸ்வர். சார் நீங்க டிராவல்ல இருக்கீங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் இந்த மேட்ச பத்தி உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களை கனெக்ட் பண்ணேன். நீங்க கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மை பிளேஷர் மை பிளேஷர். அதுவும் சிஎஸ்கே மேட்ச் பத்தி பேசணும், கிரிக்கெட் ஒன்லிக்கு பேசணும், ஈஸ்வர் கிட்ட பேசணும்னா இன்னும் கரும்பு தின்ன கூலியான்னு கேளுங்க சார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன் சைடர் மேட்சா போயிடும், லோ ஸ்கோரிங் மேட்ச் தான், ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல சிஎஸ்கேவை கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் மேட்சை டேர்ன் பண்ண அந்த மொமெண்ட் எப்படி பாக்குறீங்க? இந்த ரிஸ்க் தானே அவங்க சிஎஸ்கேவோட பிளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான் அவங்களோட யூஎஸ்பி. அப்பதான் தலை உள்ள வர முடியும், அப்போதான் அந்த வைப்ரேஷன் இருக்கும் சேப்பாக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பண்ணாங்க. ஓகே, மேட்ச் நல்லா இருந்ததுல, நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே அவ்வளோதானே விடும். த்ரில்லிங்காக இருந்தது, லோ ஸ்கோரிங் மேட்ச்சு, த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு டீமை பற்றி ரெண்டு பேரை அனலைஸ் பண்ணினோம். இது நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் பேட்டிங் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம திருப்பி அந்த விஷயத்தை அன்னைக்கு கூட பேசணும். அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க. 1983 வேர்ல்ட் கப்பை கூட நம்ம ரெஃபர் பண்ணி பேசியிருந்தோம் அதில். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் தான் டீமை வந்து தோல்ல தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் நடந்தது. ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்ற பட்சத்தில் அந்த ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் அவங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்லணும். அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட மிடில் ஓவர்ஸ்ல அவங்க போட்ட போலிங் வந்து எம்ஐயோட பேக் போன் நம்ம அமிக்கி நிமித்தி வளைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் பேஸ் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து ஒரு டைட் போலிங் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டீமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடப்பார சைடா இருந்தாலும் அவங்களால பிஎஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த மேட்ச் ஒரு உதாரணமா இருந்தது. ஸ்பின்னு தான் இவங்களுக்கு சிஎஸ்கேவோட தாரக மந்திரம் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சது. எக்ஸலன்ட் டீம் செலெக்ஷன். எல்லாத்த விட ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ருத்ராஜோட கேப்டன்சி பிரமாதமா பண்ணாருங்க. ஏன்னா அந்த அந்த மிடில் ஓவர்ஸ் ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தா கூட அஸ்வின் வந்து நல்லா போடல. அவருக்கு ஆக்சுவலா ரன்ஸ் எக்கச்சமா போச்சு, 14 ரன் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவனு அந்த தயவு தாட்சியமே இல்லாம கட் பண்ணாரு. யூஸ்வலா அந்த இடத்துல டெம்ப்ட் இருக்கும், டெம்ப்ட் ஆவாங்க எனி கேப்டன், இன்னொரு ஓவர் கொடுத்து பார்க்கலான்னு. அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி 100 வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாதிரி ஒழிச்சு வச்சுட்டே போனாரு. அது எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணுமோ அவரை கரெக்டா அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாரு. என்ன போட்டாருங்க, என்ன மாதிரி போலிங், அவர் பிரமாதமா போட்டிருந்தாரு. அவருக்கு ஒருவேளை நம்ம கூட பேசிட்டு இருக்கோம் 100 உள்ள 11ல சான்ஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு, இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நல்ல வேளை பத்திரானாவுக்கு கூட உட்கார வைக்கலாம், வான்பே மாதிரி ஒரு ஆளை கூட உட்கார வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பியூட்டிஃபுல்லா டீம் எடுத்திருந்தாங்க. 11 வாஸ் எக்ஸலண்ட். அதுவே அவங்க செயல் ப்ரூவ் பண்ணிச்சு. மும்பை இந்தியன்ஸை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்காமலே நான் போயிட்டே இருக்கேன், சீக்கிரம் முடிக்கலாம். மும்பை இந்தியன்ஸை பத்தி கேட்கணும்னு ஆசைதான். ஃபர்ஸ்ட் நீங்க சென்னையை எடுத்ததுனால அதுல இருந்தே அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதோட இல்லாம தோனி அந்த ஸ்டம்பிங் பண்ணது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 0.12 செகண்ட் தான். அந்த நூர் அகமது பால்ல சூரியகுமார் யாதவுக்கு அந்த ஸ்டம்பிங் பண்ணது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, நிறைய கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற அந்த கீப்பர்ஸ் நிறைய பேர் அந்த லெஜண்ட்ஸ்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மொமெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன கேப்சர் பண்ணிக்கணும் அதுல இருந்து? அது யாரு அது ஸ்டம்பிங் பார்த்தாங்க? அது போல்டுன்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஸ்கோர் போர்ட்லயே போல்டுன்னு போட வந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த 16 வயசு இளம் கன்று தான் பண்ண ஸ்டம்பிங் அதுன்னு. அதனால அவரெல்லாம் வேற பிறவிங்க. அதெல்லாம் அது வந்து அவர் பார்த்தா அவர் 40 வயசுக்காரங்க இருக்காரா, என்ன அஜலா இருக்காரு அவரு. அந்த ஸ்டம்பிங் வாஸ் மார்வலஸ், சூப்பரா இருந்தது. அது நல்லவேளை நேரெல்லாம் போல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு கிரவுண்டுக்கு போனாலும் முடியாது. ஏன்னா ஒரு அந்த நம்மளுக்கு எப்பயும் கண்ணுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குல்ல, சிமிட்டும் அந்த சிமிட்ற நேரம் தான் அது முடிஞ்சு போச்சு ஈவெண்ட். அங்க நம்ம அப்புறம் அங்க இங்க அந்த ஸ்கிரீன்ல காட்டுறானா இந்த போர்ட்ல காட்டுறானா அலைஞ்சிட்டு இருக்கோம். வீட்டுல உட்காந்து பார்த்தது நிம்மதியா இருந்தது. அது ரொம்ப ரசிக்க முடிஞ்சது. லைட்னிங்னு சொல்லுவாங்கல்ல, மின்னல்னு, அது கூட அது அந்த வடிவேல் படத்துல நீ பாத்தி கிராஸ் பண்ணி போகும் தெரியுமா, மின்னல் அப்படின்னு. ஆனா நீ பாத்தீங்களான்னு கேட்படுற வடிவேல், இல்லையடா சரத்குமார், அந்த மாதிரி பார்க்கலையே, அப்படிதான் இருந்தது. மார்வலஸ், சூப்பர்.
சார் இப்போ மும்பையோட பேட்டிங் லைனப் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க சொன்னீங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போதே நீங்க சொல்லியிருந்தீங்க, பேட்டிங்க பத்தி பேசுவோமா? யார் யாரெல்லாம் பேசுவோமா? அப்டின்னீங்க. எல்லாருமே இருந்தாங்க. நீங்க சொன்ன ஒரு ஆள் மட்டும் தான் இல்ல. என்ன ஆச்சு? யாரு இல்ல? ஹர்திக் பாண்டியா. இல்ல பேட்டிங் வச்சு அவங்க அதான் சொல்றேனே, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பேட்டிங் ஃபெயிலியர்ன்னு நீங்க வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனா கூட, நம்ம பேசின திலக் வர்மாவும், ஸ்கையும் பியூட்டிஃபுல்லா தான் கொண்டு வந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஒன்ஸ் 180 போற மாதிரி தானே இருந்தது. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேட்டிங் நம்ம குறை அப்படின்னு நம்ம சொல்றதை விட சிஎஸ்கேவோட போலிங் வாஸ் எக்ஸலண்ட் இந்த மிடில் ஓவர்ஸ். அதனால தான் நான் அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணேன். நீங்க அதே மாதிரி அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் அடிக்க போயிட்டு விக்கெட் கொடுத்தாங்க. அதுதான் அங்க இஷ்யூ. இப்ப நீங்க ரச்சின் ரவீந்திரா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது. அந்த இடத்துல எல்லாருமே கரெக்ட். கொஞ்சம் ரன்ஸ் போகணும் அப்படிங்கறத பண்ணினாங்க. இதுக்கு என்ன ரீசன், பேசிக் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இதே விஷயம் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 155 அடிச்சிருந்தாங்கன்னா, இதே மாதிரி விஷயத்துல பின்னாடி வந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு போயிட்டு வின் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் வந்து ஆங்கர் ரோல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கடைஞ்சு கடைஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஸ்கோர் டார்கெட் செட் பண்ணும்போது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன மாதிரியான ஸ்டைல நம்ம அடாப்ட் பண்ணோங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த சமயத்துல இருக்கிற ஒரே ஈகர், அதுவும் சேப்பாக்கில் வந்து ஆடுறாங்க வாங்கடையில. இங்க வந்து ஆடும்போது இது ஸ்பின் ட்ராக்னு தெரியும். அதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு கூட மேக்சிமம் ரன் தூக்கி போட முடியுமோ போர்ட்ல அவ்வளவு கூட போடணும்னு இருக்கும். அவங்க ரன் ஸ்கோரிங்ல தான் அவங்களோட கவனம் இருக்குமே தவிர, இப்ப நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு டார்கெட் தெரியும். டார்கெட் தெரியுது, இத்தனை நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்கு, இவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும், நம்ம எந்த மாதிரி ஆடணும், பேஸ் பண்ணணும் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு. அதனால யூஸ்வலா என்ன ஆகும்னா ஒரு டெண்டன்சி வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமோட டெண்டன்சி வந்து புட் த ஹெவி ரன்ஸ் ஆன் த போர்டு. அதுதான் இருக்கும். அதுக்காக தான் போனாங்க அவங்க. அதுவும் டாப்ல ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சீப்பா அவுட் ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. எப்படி ஆடுறதுன்னே புரியாம போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இன் ஆர்டர் டு புட் ஒரு ஒரு ரன் ஸ்கோரிங் இருக்கணும், ரன்ஸ் கொண்டு வரணும் போர்ட்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஆடினாங்க. அந்த மாதிரி ஆடினது தான் அவங்களுக்கு அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பெரிய காரணமா இருந்தது. மிடில் ஓவர்ஸ்ல பிரமாதமா போட்டாங்க எஸ்சிஎஸ். சார் நீங்க கலீல் அகமத பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரா? அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தா? அப்படிங்கிற ஒரு வாதமும் நம்ம வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அவரு இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி வாதம் தான் நெறைய வந்துட்டு இருந்தது. பட் ஆனா நேத்திக்கு அவர பார்க்கும்போது, அ இது என்னோட பிட்ச்சு, சென்னை என்னோட கண்டிஷன். அத நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி அந்த ஸ்விங் மூவ்மெண்ட்லாம் குடுத்து, ஃபர்ஸ்ட்டே ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்ததாகட்டும், அப்புறம் ரைன் ரிக்கில்டன் விக்கெட் எடுத்ததாகட்டும், எல்லாமே எப்படி பார்க்குறீங்க நீங்க? நான் என்னைக்குமே எனக்கு ஒரு சுபாவம் உண்டு. நான் ஒரு விஷயம் சொல்லி நான் என்னை வந்து தப்புன்னு நான் நிரூபிக்கப்பட்டால் நான் அதை ஏற்பேன். எந்த குறையும் எனக்கு அதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. கலீல் அகமது பத்தி பேசும்போது கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கலீல் அகமது சிராஜ் மாதிரியா ஒரு போலர். அவர் வந்து ஒரு ஸ்பெல்லு வரும். அந்த ஸ்பெல்ல ஒரு பிரமாதமா போடுவாரு. 3 ஃபார் 13 இருப்பாரு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 58 ரன் கொடுப்பாரு. அதனால கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு போலர். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் அதை நான் அந்த அது அந்த அந்த பாயிண்ட நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அவர் கன்சிஸ்டன்சி இல்லாத போலர். அவர் கன்சிஸ்டன்ட் போலர்ங்கிறத இந்த சீசன்ல நிரூபித்தாருன்னா, 2 கையும் தூக்கி ஹேண்ட்ஸ் அப் சொல்லுவேன். எத்தன மேட்ச் அவர் இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி குடுத்தா, அத நீங்க ஒத்துப்பீங்க சார்? எனக்கு 4, 5 மேட்ச் பண்ணிட்டோம். நான் இந்த சீசனே ஒத்துக்கிறேன். இப்ப ஓகே நான் அவர் சார். மேல குறை சொல்லல ஈஸ்வர். நான் குறை சொல்லல. அவரோட டைப் ஆஃப் போலிங் அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன் நான். சரி, நீ வரட்டுமே இந்த ஆ, மாதிரி ஒரு 4 அ மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா சந்தோஷம் தானே, யார் வேண்டாம். நல்ல கிரிக்கெட் பார்க்கறதுனா நம்மளுக்கு பிடிக்கும் தானே. அது பண்ணிட்டு போலாமே, அவ்வளவுதானே. அதைத் தொடர்ந்து அப்படியே நம்ம மும்பை பேட்டிங் எடுத்திருந்தோம்னா, நீங்க ரன் வந்து போர்ட்ல போடணும், பிரஷர கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு. வில்ஜாக்கும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும், திலக் வர்மாவும் விளையாடிட்டு இருக்காங்க. யாராவது ஒத்த ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடி இன்னும் கொஞ்சம் மேட்ச கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாமோ? அதைத் தொடர்ந்து பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல சூரியகுமார் யாதவோ இல்ல திலக் வர்மாவோ கொஞ்சம் நிதானமா விளையாடி இருக்கலாமா சார்? கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேனே. அவங்க ஒருத்தர் வந்து ஆங்கர் ரோல் பண்ணியிருக்கணும்.
பண்ணியிருந்தாங்கன்னா பைக் எப்படியோ ஹூக் ஆர் ப்ரூக்கு ஒரு 170 பிளஸ் ஒரு 180 கிட்ட வந்திருந்தாங்கன்னா இட் would have been very difficult for சிஎஸ்கே தோத்துருந்தாலும் ஆத்திருக்கணும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து. நான் மறுபடியும் சொல்றேன், சிஎஸ்கேல வந்து பேட்டிங் இல்லை, திரிபாதி ஃபார்ம்ல இல்ல. அவர் திரிபாதி அடிச்சு பார்த்து வருஷ கணக்கு ஆச்சு. கூட அவர் கிரிக்கெட்டரா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் ரீசன்ட் டைம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவரையும் லெவன்ல எடுக்கிறீங்க. ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பேட்டிங் பேக்கப் இல்ல. அந்த காம்போஜ் எடுத்து ஆடி இருப்பான், அதுவும் சொல்ல முடியாது. விஜய் சங்கருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா இனிஷியலா எடுத்த உடனே அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்த இந்த டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திரிபாதி அண்ட் கூடா, நீங்க மேல இருக்கிற 5 பேர்ல இந்த 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆஸ் இட் இஸ் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ நீங்க 5ல 3 தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க உள்ள போகும்போதே ஒரு 2 மைனஸ்ல உள்ள போற மாதிரி போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து யாரை எதிர்பார்க்குறீங்க? சாம் கரன் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு 4 ஒரு 15 பால் 40 ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அவரும் ஃபெயிலு. எலிஸ் உங்களுக்கு ஒன்றும் பேச்சே இல்லை. ஜடேஜா ரொம்ப பின்னாடி வர வேண்டியதா இருக்கு அவருக்கு. நீங்க இப்ப வந்து சிஎஸ்கே வெரி வெரி கன்வின்சிங் வின்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை இருக்கு. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. கான்வே மாதிரி ஆட்கள்லாம் அவங்க ஆடணும். அதுக்கு என்னெல்லாம் உள்ள வேற பண்ண முடியுமோ பண்ணணும். பிளெமிங் வெரி வெரி ஸ்மார்ட் கோச், அதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரச்சின் வந்து போன சீசன் பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி தான் இறக்கி விட்டுருந்தாங்க. ருத்ராஜ் சம்டைம்ஸ் 1 டவுன் வந்தாரு, ரஹானே ஓப்பனிங் வந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஷஃபிள்ஸ் நடந்தது. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ருத்ராஜ் 1 டவுன்ல வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே திரிபாத்தியும் ரச்சினையும் களமிறக்கி விட்டாங்க. ரச்சின் ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. டில் 28th ஓவர் வரைக்கும் பினிஷிங் ரன் அடிச்சு அவர் தான் சிஎஸ்கேவை வெற்றி பெற வச்சார் அந்த வின்னிங் ஷாட் அடிச்சு. அவரோட அந்த பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? 2023 வேர்ல்ட் கப் ஆகட்டும், சாம்பியன்ஸ் டிராஃபி ஆகட்டும், எல்லாத்தையும் பெஸ்ட்டா கொடுத்துட்டே வர்றாரு. இந்த வாட்டி அவரோட சீசனா இது அமைய வாய்ப்பு இருக்கா? எல்லாமே அவரோட சீசன் அமையறதுக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன்னா அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இங்க ரஜினிகாந்த் வந்து ஃபீல்டுக்கு வந்த புதுசுலலாம் அவர் வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தார், வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த பீரியட்ல வந்து சிவகுமார்னு ஒரு நடிகர் இருக்காரு. அவர் வந்து ஒரு செல்ல பிள்ளை, ஒரு நல்ல நல்ல மனிதன், அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கினவர். அவரு ஹீரோவா தான் பண்ணார். போனா ஒரு கேள்விக்குறிங்கிற படத்துல சிவகுமார நெகட்டிவ் ரோல் பண்ண வச்சுட்டு ரஜினிகாந்த பாசிட்டிவ் ரோல் பண்ண ஹீரோ மாதிரி ஒரு ரோல் பண்ண வச்சாரு எஸ்பி முக்தா. இந்த சிஎஸ்கே நீங்க பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சச்சின் ரவீந்திரா இஸ் அ டாப் குவாலிட்டி ஸ்ட்ரோக் மேக்கர். நம்ம ஜெய்ஷ்வால் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரால் ரெசிஸ்ட் பண்ணிலாம் ஆட முடியாது. அந்த மாதிரி அடிச்சு ஆடுறது. அவரை கம்ப்ளீட்டா ஷீட் ஆங்கரிங் பண்ண வச்சாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் திரிபாத்தி இறக்கி விட்டாங்க. அவன் வந்து உள்ள வந்து கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கம்பு சுத்துறாரு அவரு. ஸோ அவரை 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 அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புனாங்க. அடிக்கிறதுக்கு அவரு, ஆடுறதுக்கு இவருன்னு அனுப்புனாங்க. அவர் அவுட் ஆன உடனே ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் அடக்கி வாசிக்கிறவர். ஆரம்பத்துல அடக்கி வாசிக்கிறாரு. ஆனா அவரோட இன்னிங்ஸ் நேற்று என்ன ஆனார் பாரு, 26 பால். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அதாவது மும்பை இந்தியன்ஸ் என்ன பிளான் பண்ணிருப்பாங்க, இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ணணும், ஏன்னா இவர் அட்டாக் பண்றவரு அப்படிங்கிற ஹோம்ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா அது அப்படியே டிஃபீட் ஆச்சுங்க. அவரு ஒட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அடிச்சு ஆடுறத ஒட்டி ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த மாதிரி ஒரு பிளேமிங் மாதிரி ஆளு, தோனி மாதிரி ஆளுகளோட ரோல் வருது. அந்த அந்த சிஸ்டமே மாத்தினாங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாங்களோ அதெல்லாம் இட் காட் டிஃபீட்டட் ஸ்ட்ரெயிட்டவே. அந்த 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 ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி குட். அது அந்த ஈவன் தட் ஸ்ட்ராட்டஜி இன்ஃபேக்ட் செயில்ட் சிஎஸ்கே த்ரூ அப்படிதான் சொல்லணும். பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரச்சின் ரவீந்திரா பிரமாதமா ஆடினாங்க. அவரு வந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா என்னால இப்படியும் ஆட தெரியும், அப்படி 2 பக்கமும் சுடும் துப்பாக்கி அப்படின்னு காமிச்சது. அப்படியே 10 ஓவர் வரைக்கும் ஒன் சைடடா மேட்ச் போனுச்சு. சிஎஸ்கே சீக்கிரமா மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல விக்னேஷ் புத்தூர்னு ஒரு 24 வயசு இளைஞன் கேரளால இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அவர் வந்தாரு, அவர் வேலையை செஞ்சாரு. எந்த அளவுக்கு பிரஷரை பில்ட் பண்ணாரு பாக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாமா? பார்க்கலாம் சார். பட் இந்த மேட்ச்ல ருத்ராஜ் விக்கெட் எடுத்திருக்காரு, தூபே விக்கெட் எடுத்திருக்காரு, கூடா விக்கெட் எடுத்திருக்காரு. சின்ன பையன் என்ன, அவரை பாராட்டணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அவரை பாராட்டுறது தான் ஒரு நல்ல ஒரு விமர்சகருக்கு அழகு. நல்லா போட்டாரு. கான்பிடன்ஸ் லெவல் ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது. இவ்வளோ பெரிய தலைங்களோட ஆடுறோமே, அவங்களுக்கு வேற போலிங் போடுறோமோங்கிற எந்த பயமும் இல்லை. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. பால் தூக்கி போடுறாரு தைரியமா. அந்த 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 தைரியம் வந்து அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது இன் ஃபியூச்சர் ஆல்சோ.
பட் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து அவருக்கு கிடைச்ச விக்கெட்ஸ் வச்சு பார்த்து அவர் நல்ல bowler அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, கிடைச்ச விக்கெட்ஸ் எல்லாமே அடிக்க போயிட்டு கிடைச்ச விக்கெட். கரெக்ட். சப்போஸ் இதே மேட்ச் பெங்களூர்ல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த அவுட் ஆன 3 பேருமே அந்த 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 ஷாட் 3 ஷாட்ஸுமே 6. ஸோ நீங்க அது இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். ஒருவேளை அடுத்த விக்கெட் ஒரு எல்பிடபிள்யூ பீட் ஆகி எல்பிடபிள்யூ ஆனாங்க, பீட் ஆகி போல்ட் ஆனாங்க, ஒரு கார்ட் பிஹைண்ட் இல்ல ஃபிளைட்ல பீட் ஆகிட்டு ஸ்டம்பிங் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த போலரை நம்ம இவாலுவேட் பண்றது வேற. அடிக்க வச்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஓகே T20ல நடக்கும். அதனால தான் சொல்றேன் இன்னும் ஒரு 2-3 மேட்ச் பார்க்கலாம். பட் ஆஸ் இட் இஸ் இந்த மேட்ச்ல அவர் போட்டது வரைக்கும் ஃபுல் கிரெடிட் இருக்கு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. வெல்கம் டு த சீன் ஆஃப் IPL. மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே ஆரம்பத்துல மேட்சை தோத்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை தான் இந்த சீசன்லயும் தொடங்கியிருக்காங்க. சிஎஸ்கே எப்போதுமே சரி ஹோம்ல எப்படியும் அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணும் அவையில ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு அதை தொடர்ந்து செமிஃபைனல் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாரக மந்திரமாவும் இருக்கு. அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சீட் ஆஃப் த எட்ஜில் உட்காந்து தான் ஒவ்வொரு மேட்சையும் பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சிஎஸ்கே ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்ச் இருக்கு. நம்ம பேசலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பத்தி. ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.